habitual actions, general truths, unchanging situations and planned actions. Kutties, do you know what is a habitual action? A habitual action is an action which occurs regularly or repeatedly. அதாவது habitual action அப்படிங்கிறது என்னன்னா ஒரு action ரெகுலராகவும் அதாவது தொடர்ச்சியாகவும் ரிப்பீட்டடாகவும் திரும்ப திரும்பவும் நடந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா habitual action சொல்றோம். See the example. I wake up at 6 o'clock in the morning. அப்படின்னா என்னமா இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, நான் ரெகுலரா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன்னு சொல்றாங்க. இந்த ஆக்ஷன் வந்து ஏதாவது ஒரு நாள் மட்டும்தான் நடக்குதா? இல்லைங்களா, கண்டினியூவா நடக்குது. எல்லா நாளுமே அந்த ஆக்ஷன் நடக்குது. எல்லா நாளும் அவங்க மார்னிங் 6 o'clock எந்திரிக்கிறாங்க. ரெகுலராகவும் நடக்குது, ரிப்பீட்டடா திரும்ப திரும்பவும் நடக்குது. இந்த மாதிரி ஆக்ஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்றோம். See the next example. My father goes to gym every day. See this sentence. இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, எங்க அப்பா ரெகுலரா ஜிம்முக்கு போவாங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த ஆக்ஷன் எப்படிமா நடக்குது? ரெகுலரா அதாவது தினமும் நடக்குது, திரும்ப திரும்பவும் நடக்குது. இந்த மாதிரி ஆக்ஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்றோம். இப்போ நம்ம கண்ட்ரில பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே என்ன டே அன்னைக்குமா செலிப்ரேட் பண்றோம்? ஆகஸ்ட் 15 அன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் இல்லைங்களா? அது எப்படி நடக்குது? ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நடக்குது இல்லைங்களா? வருஷம் தவறாம நடக்குது, அதே சமயம் திரும்ப திரும்ப நடக்குது. இந்த மாதிரி ஆக்ஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்றோம். ஓகேங்களா? Then shall we see the meaning of general truths? General truth means the events that are always true. General truth அப்படிங்கிறது என்னன்னா எப்பவுமே மாறாம பர்மனெண்டா இருக்கும் இல்லைங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா general truthன்னு சொல்றோம். அதாவது see the example. Water boils at 100 degree Celsius. அதாவது தண்ணி வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல என்ன ஆகும்? பாயில் ஆகும், கொதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்பயாவது மாறுங்களா? மாறாது. இன்னைக்கு வாட்டர் ஹீட் பண்ணாலும் 100 டிகிரி செல்சியஸ்ல தான் பாயில் ஆகும், நாளைக்கு பண்ணினாலும் அதே 100 டிகிரி செல்சியஸ்ல தான் பாயில் ஆகும். See the next example. The sun rises in the east. இது எப்பயாவது மாற போகுதுங்களா? எப்பவுமே மாறாது. எப்பவுமே சன் வந்து எங்க தான் ரைஸ் ஆகும்? ஈஸ்ட்ல தான் ரைஸ் ஆகும். இந்த மாதிரி இததான் நம்ம என்ன சொல்றோம்னா ஜெனரல் ட்ரூத்ஸ் சொல்றோம். அதாவது எப்பவுமே மாறாத உண்மைகள், அதாவது பெர்மனன்ட் ட்ரூத்ஸ். ஓகேங்களா? Next one is unchanging situations. Do you know the meaning of unchanging situation? Unchanging situation means a situation that does not change. அதாவது அந்த சூழ்நிலை எப்பவுமே மாற போறதில்ல. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா unchanging situation னு சொல்றோம். See the example. He is an engineer. இதல பாருங்க, அவங்க வந்து ஒரு engineer. இது எப்பயாவது மாற போகுதுங்களா? எப்பவுமே மாறாது. இததான் நம்ம என்ன சொல்றோம்னா unchanging situation னு சொல்றோம். Next example. She is an athlete. இது எப்பயாவது மாற போகுதுங்களா? அவங்க எப்பவுமே என்னவா தான் இருக்க போறாங்க? அத்லெட்டா தான் இருக்க போறாங்க. இதுவும் என்ன ஆகாது? மாறாது. இததான் நம்ம என்ன சொல்றோம்னா unchanging situation னு சொல்றோம். Shall we see the next one? Next one is planned action. Do you know the meaning of planned action? Planned action refers to an action that is sure to happen in the future. அதாவது நம்மளோட ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல அந்த விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அததான் நம்ம என்ன சொல்றோம்னா planned action னு சொல்றோம். அதாவது அந்த விஷயம் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடக்கும், அது நடக்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம planned action னு சொல்றோம். See the example. Raju's basketball tournament starts next week அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, ராஜுவோட பாஸ்கெட்பால் டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மாற போகுதா? எப்படி இருந்தாலும் அவங்களோட பாஸ்கெட்பால் டோர்னமெண்ட் கட்டாயம் நடக்கும். இது நடக்காம போகிறதுக்கு என்ன கிடையாது? வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா? இந்த மாதிரி ஆக்ஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிளான்டு ஆக்ஷன் சொல்றோம். ஓகேங்களா? Shall we see the next example? Next one. The train leaves in 10 minutes. அதாவது இன்னும் 10 நிமிஷத்துல இந்த ட்ரெயின் என்ன ஆக போகுது? கிளம்ப போகுது. இது மாற போகுதுங்களா? மாறாது. இததான் என்ன சொல்றோம்? planned action. அதாவது ஃபியூச்சர்ல அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம
es. அதாவது subject verb-ஓட first form அது மட்டும் வரும், இல்லாட்டினா அது கூட s or es சேர்ந்து வரும். இதுதான் simple present tense-ஓட sentence formation. ஓகேங்களா? Kutis, listen carefully. For singular subject, we have to add s or es with the first form of the verb. Okay. See the example. Kannan likes coffee. Kannan is a singular subject. So, we have to add s or es with the verb. Okay. Kannan likes coffee. இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ்ல என்ன பண்ணிருக்கோம்? லைக்ங்கற அந்த verb கூட s சேர்த்திருக்கோம். எதனால s சேர்த்திருக்கோம் தெரியுதுங்களா? ஏனா கண்ணன்ங்கிறது singular subject. Simple present tenseல subject singular இருந்தா first form of the verb கூட நம்ம என்ன சேர்க்கணும்? s இல்லாட்டினா es சேர்க்கணும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கண்ணன்ங்கிறது singular subject, அதனால s ஆட் பண்ணிருக்கோம். கண்ணன் likes coffee. Next one. For plural subject, we have to use the first form of the verb alone. அதாவது subject plural இருந்துச்சுனா நம்ம அது கூட என்ன சேர்க்க கூடாது? s, es எதுவுமே சேர்க்க கூடாது. verb ஓட first form அப்படியே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? Shall we see the example? Birds fly in the sky. இதல பாருங்க, birds அப்படிங்கிறது singular subject-ஆ plural subject-ஆ? plural subject only no. அதனால subject plural இருந்தா நம்ம first form of the verb அப்படியே தான் யூஸ் பண்ணணும். So birds fly in the sky தான் correct. நம்ம என்ன பண்ண கூடாது? verb கூட s ஓ es ஓ ஆட் பண்ண கூடாது. verb ஓட first form அப்படியே வெச்சுக்கணும். birds fly in the sky. ஓகேங்களா? Kutis, shall we see the examples given in the book? See the first one. I go to shop. இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, ஐங்கற சப்ஜெக்ட் கூட நம்ம எப்பவுமே verb ஓட first form தான் யூஸ் பண்ணனும். அது கூட s ஓ es ஓ சேர்க்க கூடாது. ஓகேங்களா? See the next example. We speak English in the class. இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, weங்கிறது plural subject. plural subject-ஆ இருந்துச்சுனா நம்ம என்ன பண்ண கூடாது? s, es எதுவுமே verb ஓட first form கூட சேர்க்க கூடாது. verb ஓட first form அப்படியே தான் வெச்சுக்கணும். So, we speak English in the class. ஓகேங்களா? Next one. You run very fast. இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, youங்கிறது singular subject-லயும் வரும், plural subject-லயும் வரும். எப்படி வந்தாலும் நம்ம என்ன பண்ண கூடாது? s ஓ es ஓ verb கூட சேர்க்க கூடாது. verb ஓட first form அப்படியே தான் வெச்சுக்கணும். You run very fast. ஓகேங்களா? Next example. They play cricket. இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, theyங்கிறது plural subject. plural subject இருந்துச்சுனா நம்ம என்ன பண்ண கூடாது? verb கூட s ஓ es ஓ சேர்க்க கூடாது. verb ஓட first form அப்படியே தான் வெச்சுக்கணும். They play cricket. Shall we see the next example? He goes to shop. இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, heங்கிறது singular subject. subject singular-ஆ இருந்துச்சுனா நம்ம என்ன பண்ணனும்? verb ஓட first form கூட s ஓ es ஓ சேர்க்கணும். முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? So he goes to shop. ஓகேங்களா? Next example. She speaks English in her class. அதாவது இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, she அப்படிங்கிறது singular subject. subject singular-ஆ இருந்துச்சுனா நம்ம என்ன பண்ணனும்? verb கூட s ஓ es ஓ சேர்க்கணும். முன்னாடியே பார்த்திருக்கோம் இல்லைங்களா? So she speaks English in her class. Next one. It runs very fast. Itங்கிறது singular subject-ஆ plural subject-ஆ? singular subject தானே. singular subject-ஆ இருந்துச்சுனா நம்ம என்ன பண்ணனும்? verb கூட s ஓ es ஓ சேர்க்கணும். So it runs very fast. Shall we see the book exercise, Kutis? Give the correct verb form for following sentences. இந்த கொடுத்திருக்க sentencesக்கு கரெக்ட்டான verb form எதுவோ அதை இந்த dashல fill பண்ணனும். See the first one. I go to school. இதல பாருங்க, ஐங்கற சப்ஜெக்ட் கூட நம்ம verb ஓட first form தான் யூஸ் பண்ணனும். நமக்கு ஏற்கனவே தெரியும். See the next question. We dash to school. weங்கிறது plural subject. So verb ஓட first form அப்படியே யூஸ் பண்ணனும். We go to school. Next one. It dash to school. இதல பாருங்க, itங்கிறது singular subject. So we have to add s or es with
Next one, you dash to school. You is plural subject. So we should not add s or es with the verb you go to school. Next one, he. He dash to school. He is a singular subject. So we have to add s or es with the verb he goes to school. Next one, she dash to school. She is a singular subject. So we have to add s or es with the verb she goes to school. Okay la? Kutis, now we shall see what are the be verbs to be used in simple present tense. அதாவது இவ்ளோ நேரம் simple present tenseல verb form எப்படி யூஸ் பண்ணனும்னு பார்த்தோம். இப்போ நம்ம simple present tenseல என்னென்ன be verbs யூஸ் பண்ணனும்னு பார்க்கலாம். am, is, are இந்த மூணு be verbsையும் எப்படி simple present tenseல யூஸ் பண்ணனும்னு பார்க்கலாம். See the tablet column. For first person singular we have to use the be verb am. For first person plural we have to use the be form verb are. Next one, second person singular you, second person plural also you only. For both we have to use the be form verb are. Next, third person singular he, she, it. These three are third person singular. With these subjects we have to use the be form verb is. Next, third person plural. Third person plural is they. With they we have to use the be form verb are. Okay. Kutis, shall we see some examples for using be verbs ma? See the first example. I am a player. I is first person singular. So we have to use the be form verb am here. I am a player. See the next example. We are friends. We is first person plural. So we have to use the be form verb are here. We are friends. Next one, you are a player. You gives the meaning of singular and also plural. For both we have to use the be form verb are. You are a player. Okay. See the next examples ma. He is a teacher. She is a doctor. It is a balloon. He, she, it. These are third person singular pronouns. So we have to use the be verb is here. Okay. Next one, they are students. They is third person plural. So we have to use the be verb are here. They are students. Okay. Kutis, shall we see the examples given in the book ma? See the tablet column. I am a student. With I we have to use the be verb am. You know very well. So I am a student. Next one, we are students. You are a student. They are students. All the three subjects we, you, they are plural subjects. So we have to use the be verb are here. Okay. See the next example. He is a student. She is a student. It is a book. He, she, it. All the three are singular subject. So we have to use the be verb is here. Okay. Kutis, shall we see the book exercise Kutis? Give the correct verb form for the following sentences. அதாவது கொடுத்திருக்க சென்டென்ஸ்க்கு கரெக்டான verb form fill பண்ணனும். ஓகேங்களா? See the first sentence. I am a doctor. I கூட எப்பவுமே amங்கிற be verb தான் யூஸ் பண்ணனும். அத அங்கேயே கொடுத்துட்டாங்க. I am a doctor. Okay. See the next one. We dash police. We is a plural subject. With the plural subject we have to use the be verb are. So we are police. Next one, you dash an engineer. But it comes in singular meaning and also in plural meaning. Whatever it is we have to use the be verb are only. You know very well. So you are an engineer. Next one, he dash a carpenter. He is a singular subject. So we have to use the be verb is here. He is a carpenter. Next one, it dash a car.
It is a singular subject. So we have to use the be verb is here. It is a car. Next one. They dash football players. They is a plural subject. So we have to use the be verb are here. They are football players. Next one. She dash a driver. She is a singular subject. So we have to use the be verb is here. She is a driver. Goodies. Now I think you all may be familiar with simple present tense. Goodies. Now we are going to revise the question paper of your first midterm exam. First Roman dictation words. First one, battery. B-A-T-T-E-R-Y. Battery. Next one, strain. S-T-R-A-I-N. Strain. Third one, P-L-E-A-S-A-N-T. Pleasant. Next one, E-X-P-E-R-I-E-N-C-E. Experience. Next one, E-A-G-E-R-L-Y. Eagerly. Roman number 2, choose the correct synonyms. First one, plead. Synonym of plead is request. Next one, pleasant. Synonym of pleasant is happy. Next one, slicing. Synonym of slicing is cutting. Next one, everyday. Synonym of everyday is daily. Next one, sew. Synonym of sew is stitch. Next, Roman number 3, write the antonyms. First one, active. Antonym of active is lazy. L-A-Z-Y, lazy. Next one, complete. Antonym of complete is incomplete. I-N-C-O-M-P-L-E-T-E, incomplete. Next one, upper. Antonym of upper is lower. L-O-W-E-R, lower. Next one, morning. Antonym of morning is evening. E-V-E-N-I-N-G, evening. Next one, believe. Antonym of believe is disbelieve. D-A-S-B-E-L-I-E-V-E, disbelieve. Next, Roman number 4, write the plural forms. First one, fly. Plural of fly is flies. F-L-I-E-S, flies. Next one, dish. Plural of dishes, dishes. D-I-S-H-E-S, dishes. Next one, cherry. Plural of cherry is cherries. C-H-E-R-R-I-E-S, cherries. Next one, bench. Plural of benches, benches. B-E-N-C-H-E-S, benches. Next one, toy. Plural of toy is toys. T-O-Y-S, toys. Next, Roman number 5, choose the correct answer. First one, Vicky's father bought a dash robot. See the options. First one, lazy, trick or active. Which one is the correct answer? Trick robot is the correct answer. Next one, brain of the robot is the dash. Mechanical parts, controller or sensors. Which one is the correct answer? Controller is the correct answer. Next one, Anita shares her experience about dash. See the options, book fair, robot expo or vacation. Which one is the correct answer? Robot expo is the correct answer. Next one, dash is a do-it-yourself kit. See the options, Amudan, Vinod or Arasan. Which one is the correct answer? Vinod is the correct answer. Next one, Raju loves dash. Cycling, cooking or driving. Which one is the correct answer? Cooking is the correct answer. Next, Roman number 6, match the following. First one, tall. Rhyming word of tall is all. Next one, bag. Rhyming word of bag is sack. Next one, Vicky. Vicky matches with lazy boy. Next one,
Next one. The wind dash of the leaves. BLUE blue or BLEW blue. Which one is the correct answer? BLEW blue is the correct answer. You should never dash to your parents. LIE lie or LYE lie. Which one is the correct answer? LIE lie is the correct answer. Next one. The dash rises in the east. SUN sun or SON sun. Which one is the correct answer? SUN sun is the correct answer. Next, Roman number 10. Quote from your memory. Here you have to write the first 4 lines of the poem Treasure Trove. Shall we see the 4 lines? Read when you are happy. Read when you are sad. Picture an auto race. Zoom with cars. Learn about space. Land on Mars. Picture an auto race. Zoom with cars. Next, Roman number 11. Answer the following. See the first question. What kind of a boy was Vicky? See the answer. Vicky was a lazy boy. Next one. How do the wheels go? Answer. The wheels go front and back. Next one. Where did Anita go? Answer. Anita went to the Robot Expo. Next one. What is the use of mechanical parts? Answer. The mechanical parts help the robot to move. How does Raju help his mother? Answer. Raju helps his mother by cleaning cereals and grains. Okay. Kutis, take your handwriting note. Write today's date, TUESDAY, Tuesday, and write today's date, 17/08/2021. Start from here. Capital letter L O K. Look. B E F O R E. Before, leave some space. Y O U L E A P. Leap. Look before you leap. Kutis, complete this page fully. Kutis, complete this page fully. Take photo and send it to your class teacher. Okay. Kutis, now we have to see the multiplication table 6. 1 6 is 6. 2 6 are 12. 3 6 are 18. 4 6 are 24. 5 6 are 30. 6 6 are 36. 7 6 are 42. 8 6 are 48. 9 6 are 54. 10 6 are 60. 11 6 are 66. 12 6 are 72. 13 6 are 78. 14 6 are 84. 15 6 are 90. 16 6 are 96. Thank you, Kutis. Thank you, Kutis. Bye. We will meet in the next class.